தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தியும் பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். முதலாம் மகிமை மறை உண்மை. இயேசு உயிர் தெழுந்ததை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக
பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு உதவி புரியும். ஆமீன். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. இரண்டாம் மகிமை மறை உண்மை, இயேசுவின் விண்ணேற்றத்தை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே,
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தி அருளும். உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு உதவி புரியும். ஆமேன். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மூன்றாம் மகிமை மறை உண்மை, தூய ஆவியாரின் வருகையை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தி அருளும். உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு உதவி புரியும். ஆமென். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. நான்காம் மகிமை மறையுண்மை. இறை அன்னையின் விண்ணேற்பை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென்.
அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு உதவி புரியும். ஆமேன். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. ஐந்தாம் மகிமை மறை உண்மை. இறையன்னை விண்ணக மன்னக அரசியாக மடிமுடி சூட்ட பெற்றதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தி அருளும்.
உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு உதவி புரியும். ஆமென். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. அதிதூதரான புனித மிக்கேலே, தேவ தூதர்களான புனித கபிரியேலே, ராஃபேலே, அப்போஸ்தலர்களான புனித ராயப்பரே, சின்னப்பரே, அருளப்பரே, நாங்கள் எத்தனை பாவிகளாக இருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி ஜெபத்தையும் உங்கள் வேண்டுதலோடு ஒன்றாக கூட்டி புனித தேவ மாதாவின் திருப்பாதத்தில் பாத காணிக்கையாக வைக்க உங்களை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.
இன்றைய திருப்பலி பூசை குறிப்பாக நம்மளுடைய குடும்பத்துக்காக நாம் வேண்டுவோம். அதே நேரத்தில் இன்றைய திருப்பலி பூசை ஒப்பு கொடுத்துருக்காங்க, அவங்களுக்காக நாம் வேண்டுவோம். இன்றைய திருப்பலி பூசை எத்தனையோ பேர் நோயாளிகள் இருக்கிறார்கள் நம்ம பங்கில், நம்ம குடும்பத்தில். தோஸ் அஃபெக்டட் பை கோவிட் இஸ் இன்க்ரீசிங். அவங்களுக்காக இன்றைக்கு நம்ம வேண்டுவோம். We pray for God's healing. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரிடம் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நாம் மீது இரக்கம் வைத்து நாம் பாவங்களை மன்னித்து நன்மை மில வாழ்வுக்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே
மன்றாட்டுவோமாக. இறைவா, தவறில் நடப்போர் நான் நேருக்கு திரும்ப வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காண்பிக்கின்றீர். கிறிஸ்துவை நம்பிக்கையை கடைப்பிடிப்போர் அனைவரும் தமது பேருக்கு பொருந்தாத வாற்றை விளக்கவும் ஏற்ற அவற்றை செயல்படுத்தவும் செய்து அருள்வீராக. இதை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உண்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். மோசே மக்களை நோக்கி கூறியது: உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவிகொடு. சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள அவர்தம் கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடி. உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பு. ஏனெனில் இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இந்த கட்டளை உனக்கு புரியாதது இல்லை, உன்னிடமிருந்து வெகு தொலையிலும் இல்லை. நாம் அதை கேட்டு நிறைவேற்றுமாறு நமக்காக யார் விண்ணகத்துக்கு போய் அதை கொண்டு வருவார் என்று நீ சொல்லாதவாறு அது விண்ணில் இல்லை. நாம் அதை கேட்டு நிறைவேற்றுமாறு நமக்காக யார் கடல் கடந்து சென்று அதை நம்மிடம் கொண்டு வருவார் என்று நீ சொல்லாதவாறு அது கடல்களுக்கு அப்பால் இல்லை. ஆனால் நீ அதை நிறைவேற்றுமாறு வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சிறுமைப்பட்டவன் காயமுற்றவன்
திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். இயேசு கட்புலனாகாத கடவுளது சாயல், படைப்பு அனைத்திலும் தலைப்பேறு. ஏனெனில் விண்ணுள்ளவை மண்ணுள்ளவை, கட்புலனாகுபவை கட்புலனாகாதவை, அரியணில் அமர்வோர், தலைமை தாங்குவோர், ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர். அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன. அனைத்துக்கும் முந்தியவர் அவரே. அனைத்தும் அவருடைந்து நிலை பெறுகின்றன. திருச்சபையாகிய உடலுக்கு தலையும் தொடக்கமும் அவரே. எல்லாவற்றிலும் முதன்மை பெறுமாறு இறந்து உயிர்த்தெழுவோருள் அவர் தலைப்பேறு ஆனார். தம் முழு நிறைவும் அவருள் குடிக்கொள்ள கடவுள் திருவுளம் கொண்டார். சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும், விண்ணுள்ளவை மண்ணுள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார். ஆண்டவன் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கே. அக்காலத்தில் திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து இயேசுவை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது, அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது என்றார்.
இயேசு, சரியாய் சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி, எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய உவமை: ஒருவர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்போது கள்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் உரிந்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள். குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியே வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கம் விலகிச் சென்றார். அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்திற்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகிச் சென்றார். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்து கொண்டார். மறுநாள் 2 தெனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து, இவரை கவனித்து கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார். கள்வர் கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார். அதற்கு திருச்சட்ட அறிஞர், அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு, நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய நற்செய்தி லூக்காஸ் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 வசனம் 25லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த நற்செய்தியை நாம் பல வாட்டி நாம் கேட்டிருக்கலாம். எல்லாம் நம்மளே படிச்சுட்டு பல சேர்மன் நீங்கள் கேட்டிருப்பீங்க இந்த லூக்காஸ் எழுதிய நற்செய்தியை. இன்றைக்கு ஒரே ஒரு கருத்து இன்றைக்கு உங்களுக்கு நான் பகிர்ந்துக்க போகிறேன். என்னன்னா, இன்றைய நற்செய்தி ஒரு இங்கிலீஷ் வார்த்தை இருக்குது. அதில் வார்த்தை இன்டராப்ஷன்னு சொல்லுவாங்க. இன்டராப்ஷன். நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு செயலை நீங்கள் செய்யும் போது திடீர்னு ஒரு சகோதரர் இல்லை ஒரு சகோதரி உங்களை சந்திக்க வரார். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு கருத்து செஞ்சுட்டு இருக்கீங்க, ஒரு முக்கியமான ஒரு வேலை நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க. என்ன செய்வீங்க? நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அந்த வேலையை விட்டு உங்களுடைய சகோதரியை அவங்களை நீங்கள் என்டர்டெயின் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை அன்பான சகோதரர்களே, நாம் ஒரு பயணம் போகிற முன்னுக்கு ஒரு முடிவு எடுத்தாச்சு. நம்ம ஒரு பயணம் நம்ம செல்ல, ஆனால் திடீர்னு ஒரு முக்கியமான ஒரு தேவைகள் உங்களுக்கு, யாரோ உங்களுடைய தேவைகள் உங்களை கூப்பிடுறார்கள். அதுனா நீங்கள் அந்த பயணம் நீங்கள் கிளம்ப போகிறீங்க. நீங்கள் திடீர்னு உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது, உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தேவை செய்ய. அது என்ன நீங்கள் செய்வீங்க? இன்றைய நற்செய்தி அதான் இன்றைக்கு நாம் அந்த கண்டுபிடிக்கணும். இன்றைக்கு சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் பல முக்கியமான வேலை நாம் செஞ்சுட்டு இருக்கலாம். திடீர்னு கடவுள் இல்லை கடவுள் அந்த சூழ்நிலை வழியாக ஒரு நம்மளுக்கு ஒரு கால் பண்ணுவார், அழைக்கப்படுவார் நம்மள. இன்றைய நற்செய்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த 3 பேர், அந்த பிரீஸ்ட், அந்த லிவாய்ட், அவங்களுக்கு முக்கியமான ஒரு காரணம் பேட்டிட்டு இருக்கிறார்கள். முக்கியமான காரணம் செய்ய போகிறாங்க. டெம்பிள், போத் ஆஃப் தேம் இன்வால்வ் இன் டெம்பிள். அவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த 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 கோயிலில் அங்கே இருக்கணும். ஸோ அந்த நோக்கத்தில் அங்கிட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தவங்களை பார்க்குறாங்க. அந்த அடிப்பட்டு ஒருத்தர் ரோட்டில் கிடக்கிறாரு. அப்படி
அவன் என்ன நினைக்கிறாருன்னு நம்ம 2 பேரும், ஐயோ இந்த உதவி நம்ம செஞ்சால் நம்மளுக்கு மணி நேரம் ஆகுமே, மக்கள் காத்துட்டு இருப்பாங்களே, திருப்பலி பூசை வந்து லேட்டாக ஆயிருமே, இன்றைக்குடைய கான்டாக்ட்ஸ் நம்ம பார்க்கலாமா அப்படி. திடீர்னு மக்கள் என்ன என்னை பற்றி நினைப்பார்கள். ஸோ அங்கே வந்து அதை பார்த்துட்டு வந்து அங்கே வந்து வேறு வழியாக போகிறார்கள். பார்க்குறாங்க, அண்ணா வேறு வழியாக போகிறார்கள். இதே மாதிரி தான் அன்பான சகோதரர்களே, இன்றைய நட்சத்திரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து they pass on by the other side, pass by on the other side என்று அந்த வார்த்தைகள், ஆண்டோட வார்த்தைகள் அங்கே இருக்குது. இதே மாதிரி சில நேரத்தில் நம்ம வந்து ஒருத்தங்களை நம்மளை தேவைப்படும் போது நம்மளை அங்கே கேட்கும் போது நம்ம கேட்குறோம், ஆனால் நம்ம வந்து நம்மளுக்கு வந்து முக்கியமான வேலைகள் இருக்க எனக்கு செய்ய முடியாதுன்று அதே மாதிரி தான் இன்றைக்கு நாம் செய்கிறோம். நான் வந்து இப்போ வந்து பாருங்கள், திடீர்னு வந்து ஒரு ஹோம்லி தயார் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது, நோயாளிகளை போய் சந்திக்க யாரோ முடியாமல் இருக்கிறார்கள் ஹாஸ்பிட்டலில். அந்த மாதிரி நடக்கிறது நம்ம வாழ்க்கையில் வந்து என்ன இந்த நேரத்தில் வந்து இந்த ஃபோன் கால் வருது, ஒரு எரிச்சலாக இருக்காரு. தெரில உங்களுக்கு வந்து எரிச்சலாக ஆகுமா இல்லையான்னு. சில நேரத்தில் வந்து ஒரு எரிச்சலாக ஆயிரும், என்ன இந்த நேரத்தில் வந்து ஒரு கால் வருது, நான் வந்து வேலை செய்யும் போது இது ஒரு திடீர்னு எதிர்பார்க்காம ஒரு கால் வருது. அது என்ன நான் செய்வேன்? சில நேரத்தில் நம்ம வாழ்க்கை வந்து ஐயோ ஏன் என்னை கூப்பிட்டாருன்று, ஏன் என்னை கூப்பிட்றாங்கன்று, இல்லை ஏன் மற்றவங்களை தேடலையே, ஏன் என்னை தேட வராங்கன்ற, இப்படியே நம்ம வந்து சிந்திக்கலாம். சில நேரத்தில் நம்ம வந்து செஞ்சுட்டு நம்மளும் திரையிற மாதிரி இருந்துடுறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம முடிவு எடுக்கும்போது நம்ம வந்து அந்த ப்ரீஸ், அந்த லிவாய்ட், அந்த மாதிரி நாம் வேறு வழியாக நாம் தேடி போகிறோம். அந்த சகோதரருடைய தேவைகளை வந்து நம்ம காதில் நம்மளுக்கு உழுவுறு, ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த செய்ய கிடையாது, நம்மளுக்கு அந்த மனம் கிடையாது நம்மளுக்கு. ஆனால் இந்த 3வது சமாரிட்டன் சகோதரர் இங்கே பார்த்தீங்கன்னா அவனும் அதே வழியில் போயிட்டு இருக்கிறார். 2 பேர் போயிட்டு நான் வேறு பக்கமாக போயிட்டார்கள், இவரும் அதே வழிதான் வராரு. ஆனால் அந்த உதவி அவருக்கு செய்ய அது வந்து அவருக்கு வந்து ஒரு முக்கியமாக வார்த்தை இன்றைக்கு நாம் பார்க்குறோம். முதலாக வந்துங்க அவர் வந்து கண் பார்வை அவர் பார்க்கிறார். அங்கே ஒரு தேவைகள் இருக்கு. 2 பேரும் அந்த குருவரும் அந்த லிவார்டு அவங்களும் பார்த்தாங்க. ஆனால் பார்த்துட்டு வந்து பார்க்காம மேல் போயிட்டார்கள். பார்த்துட்டு பார்க்க முடியாமல் போயிட்டார்கள். இவரும் பார்க்குறாரு, ஆனால் பார்த்துட்டு என்ன செய்கிறாரு, அவர் வந்துங்க அவருடைய பயணத்தை அவர் நிறுத்துறாரு. எங்கே அவர் வந்து போயிட்டு இருக்கிறாரோ அங்கே அவர் நிறுத்துறாரு. பரவாயில்ல, நான் இந்த பயணம் நான் போயிட்டு இருக்கும்போது பரவாயில்ல, கொஞ்சம் டிலே ஆகட்டும், இங்கே ஒரு சகோதரர் தேவைப்படுது, அது தேவை அதை நான் செய்கிறேன்று அவர் நிறுத்துறாரு. அவர் பயணத்தை நிறுத்தி என்ன அந்த மனிதனுக்கு தேவைப்படுறோ அவர் செய்கிறார். ஏன்னா அவருக்கு வந்து இரக்கம் இருந்தது. நட்சத்திர சகோதரர் படிக்கும்போது அந்த வார்த்தை வந்துச்சு, இரக்கம் இருந்தது. அன்புள்ள சகோதரர்களே, நம்மளுடைய வாழ்க்கை வந்துங்க சில நேரத்தில் நம்ம பார்க்குறோம், நம்ம ஒரு குடும்பத்தில் ஒரு வட்டாரத்தில் இல்லை நம்ம சகோதரி நம் கண் ஆண்டவர் வந்து நம்ம நல்ல கண் பார்வை கொடுத்துருக்கிறார். நாம் பார்க்குறோம், பார்த்துட்டு நாம் என்ன முடிவு எடுக்கிறோம்? நம்ம நிறுத்துருமா? ஒரு சகோதரி நம்மளை தேடும் போது அந்த வேலையை நம்ம செய்யணுமே, அது நம்ம நிறுத்துருமா? டு வி ஸ்டாப் ஆர் டு வி கண்டினியூ? அது இன்றைக்கு நாம் சிந்திக்கணுமுங்க. இன்றைக்கு சில நேரத்தில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த நேரம் கிடையாது, நிறுத்த நேரம் கிடையாது. ஆனால் நீங்கள் நிறுத்துறீங்கன்னா கடவுள் வந்து ஒரு அந்த சூழ்நிலை வழியாக உங்களுக்கு வந்து அவரு சந்திக்க வரார். நம்ம நினைக்க வேணாம் கடவுள் வந்து பிபிலியத்தில் தான் வரான்றுன்னு இல்லை, நட்கரனை
நம்ம பங்கெடுக்கிறோமே, அது மட்டும் இல்லை, கடவுள் பல வழியாக நம்மளுக்கு வந்து சில வார்த்தைகள் சொல்ல வருவார். கடவுள் சில வழியாக நம்மளை சந்திக்க வருவார். என்ன மாதிரி சூழ்நிலை இருந்தாக்கோ நம்மளை சந்திக்க வருவார். ஆனால் நாம் இன்றைக்கு அதை பார்க்கணும். இன்றைக்கு எப்படி அந்த சமாரிட்டன், அந்த நல்ல சமாரியன் வந்து அவர் பார்த்தாரோ அதே காண் பார்வை இன்றைக்கு நம்மளுக்கு இருக்கணும். நம்ம பார்க்கலாம், அன்புள்ள சகோதரர்களே, நம்ம பங்குல பார்க்கலாம். சில தேவைகள் இருக்கலாம், நம்ம அனைவரும் நம்ம பார்க்குறோம். சில நேரத்தில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க, இதில் கொஞ்சம் ஆள் தேவைப்படுது, இங்கே வந்து உதவி செய்யுங்கன்று பல நீங்கள் கேட்டிருக்கீங்க, இல்லை நீங்களே பார்த்துருக்கிறீங்க. ஆனால் பார்த்துட்டு என்ன செஞ்சீங்கன்று இன்றைக்கு நாம் சிந்திக்கணும். கேட்குறோமே, கேட்டுட்டு நம்ம என்ன இன்றைக்கு முடிவு எடுக்கும்ன்று இன்றைக்கு நாம் சிந்திக்கணும். ஏன்னா அனைவரும் நம்ம பார்க்குறோம், எத்தனையோ தேவைகள் இருக்கு. எத்தனையோ பேர் வந்து உங்களுடைய உதவி தேவைப்படும் உங்ககிட்டேருந்து. அதை நீங்கள் பார்த்துட்டு என்றுதான் இன்றைக்கி செய்கிறீங்கன்று இன்றைக்கி நாம் சிந்திக்கணும் அன்பான சகோதரர்களே. இல்லைன்னா நம்ம வந்து அந்த 2 பேர், அந்த ப்ரீஸ் அண்ட் லிவாய் பார்த்துட்டு இது நம்மளுக்கு சரி வராது, இது என்னுடைய பொறுப்பு இல்லை, இது என்னுடைய அழைப்பு இல்லைன்று அப்படின்னு நம்ம வந்து பேக்கிட்டே இருக்கிறோம். நம்ம பேடிக்கிட்டே இருக்கிறோம். இதோ நம்ம வந்து செய்யலாம், கடவுளுக்கு நம்ம செய்யலாம். அது செய்ய செய்ய கடவுள் நம்மளை வந்து பிளஸ் பண்ணுவார். அது மட்டும் இல்லை, அந்த செய்யலை வந்துங்க கடவுள் நாம் சந்திக்கலாம். கடவுள் நாம் சந்திக்கலாம். அந்த செமேரியன் வந்து அவன் நேரத்தை அவன் கொடுத்தான். கண் பார்வை பார்த்துட்டு அங்கே நிறுத்திட்டு அவன் நேரத்தை, அவனுடைய என்ன அவன் கூட இருந்ததோ அந்த எண்ணெய், ஆயில், மணி என்ன அவங்ககிட்ட இருந்தாரோ அது வந்து பகிர்ந்துக்கிட்டார். அவர் பகிர்ந்துக்கிட்டார். அதே மாதிரி தான் இன்றைக்கு வந்துங்க பல வழியாக நம் இறைவன் நாம் அழைக்கிறார். சில நேரத்தில் இறைவனோட அழைப்பு வந்துங்க நம்ம முக்கியமாக ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஆண்டவர் வந்து உங்களை அழைப்பார். அது நம்ம வேலையை விட்டுட்டு நம்ம வந்து அட்டெண்ட் பண்ணுறோமான்னு இருக்கு நாம் சிந்திக்கணும். ஆனால் உண்மையாக சொல்லும் போது nobody likes to be interrupted. Nobody likes to be interrupted. ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட வாழ்க்கை வந்து இட்ஸ் லைக் அ பாக்ஸ். நம்ம நேரம் இருக்குது, நம்மளுக்கு அந்த நேரத்தை நம்ம வந்து ஒதுக்க கஷ்டமாக இருக்கலாம். ஏன்னா நம்மளோட பிளானிங் எல்லாம் அங்கே தான் இருக்குது. இந்த நேரத்தை இப்போ நான் கொடுத்தேன்னா என்னோட பிளானிங் எல்லாம் ஓடிடும். மை பிளானிங் ஆல் வில் கோ அவுட். அதே மாதிரி தான் இன்றைய நச்சது இன்றைக்கு நாம் பார்க்குறோம். அன்பான சகோதரர்களே, எப்படி இன்றைக்கு கடவுள் நம்மளை அழைக்கிறார், எப்படி கடவுள் நம்மளை நிறுத்த சொல்கிறார், என்ன நம்ம முக்கியமாக நம்ம செஞ்சுட்டு இருக்கணுமோ என்னத்தை நிறுத்த சொல்கிறார். இன்றைக்கு ஒரு சகோதரி ஒரு குடும்பத்தில் ஒரு கஷ்டங்கள் இருக்கும்போது நம்ம உட்காந்துக்கிட்டு இன்னும் ஜோம் செஞ்சுட்டு இருக்கிறோமோ? சில நேரத்தில் நம்ம வந்துங்க நம்ம கண் பார்வை வந்து என்ன சொல்ல, இங்கிலீஷில் வந்து செலக்டிவ் சீயிங். இது நம்மளுக்கு பிடிக்கிறோம் அதுதான் நம்ம வந்து கண் பார்வை நம்மளுக்கு இருக்கும். இது நம்மளுக்கு வந்து விருப்பம் பார்க்க அதை நம்ம வந்து நம்ம செய்ய மாட்டோம். செலக்டிவ், அவர் சீயிங் பிகம்ஸ் செலக்டிவ். ஆக்சுவலி we choose and pick what we want to see. நம்ம தேர்ந்து எடுக்கிறோம் என்ன நம்மளுக்கு வேணும், என்ன நம்மளுக்கு வேணாம், என்ன நம்ம கேட்கணும், என்னத்தை நம்ம கேட்கக்கூடாது நம்ம தேர்ந்து எடுக்கிறோம். செலக்டிவ் ஹியரிங், செலக்டிவ் சீயிங். அதுவும் சரியில்லைங்க, அது சரியில்லை. சில நேரத்தில் ஒரு ஃபோன் கால் வரும்போது ஐயோ இவர் அடிக்கிறாரா, இவர் அடித்தா உதவி கேட்பாரா, நம்ம என்ன செய்கிறோம், இக்னோர். செலக்டிவ் தேர்ந்தெடுக்கிறது. நம்ம சில நேரத்தில் கடவுளுடைய செயலுங்க நம்ம வந்து தேர்ந்தெடுக்க முடியாதுங்க. வாழ்க்கை தெரியல, ஆனால் கடவுளுடைய அழைப்பு நம்ம வந்து தேர்ந்தெடுக்க முடியாது. இது எனக்கு வேணும், இவர் ஃபோன் பண்ணால் நான் எடுப்பேன், இவர் ஃபோன் பண்ணால் நான் எடுக்க மாட்டேன். ஏன்னா இவர் ஃபோன் பண்ணால் உதவி கேட்பார், மினிஸ்ட்ரியில் ஜாயின் பண்ண சொல்லுவார். ஸோ நம்ம வந்து செலக்டிவாக நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இன்றைக்கு. அதே மாதிரி தாங்க இன்றைக்குடைய நற்செய்தி வந்துங்க அந்த 2 பேரும் செலக்டிவாங்க. ஐயோ இது செஞ்சால் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய
மற்ற சடுங்கு நம்ம செய்ய முடியாதுன்று அங்கே வேறு வழியாக போகிறார்கள். அதே மாதிரி இன்றைக்கு நாம் வாழ்கிறோம் அன்பான சகோதரர்களே. சில நேரத்தில் நம்ம we want to see what we want to see. என்ன நம்ம பார்க்க போகிறோமோ அதான் நம்மளுக்கு ஆசை. we want to see what we want to see. we want to hear what we want to hear. அந்த மாதிரி நம்ம கிறிஸ்த சீடத்துவத்தில் நம்ம நடக்க முடியாது. if you want to see what you want to see, என்ன நீங்கள் பார்க்க போகிறீங்களோ அதான் நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா அது கிறிஸ்த சீடத்துவமாக இருக்காது. இட் இஸ் நாட் கிறிஸ்டியன் டிசைபிள்ஷிப். ஸோ நீ அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு நாம் சிந்திப்போம் எங்கே நம்ம வாழ்கிறோம். இந்த 3 பேர் இன்றைக்கு கடவுள் சொல்கிற மாதிரி எங்கே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், எப்படி நம்ம இன்றைக்கு வாழ்கிறோம், அந்த நேரத்தை நம்ம கொடுக்குறோமா, நம்ம வேலையை நம்ம நிறுத்திடுமா, மற்றவங்களுக்கு நேரத்தை நம்ம தேவைகள் அவங்களுடைய உதவி கேட்கும்போது நாம் செய்கிறோமா, அந்த மாதிரி நம்ம செஞ்சாராம். அந்த சூழ்நிலையில் நாம் இறைவனை நாம் சந்திப்போம். ஸோ இதுக்காக நம்ம திருப்பலியை சொல்லி நாம் வேண்டிக்குவோம். இப்போ நான் விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி நின்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியார் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதர் ஆனார். மேலும் நமக்காக போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையிலே அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்போருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறை வாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுள் தம் திருமகனாகிய கிறிஸ்துவை இறந்தரிடம் இருந்து உயிர்த்தெழ செய்தார். வாழ்வரும் இறந்தோருக்கு தம் மக்களை மீட்க நம்பிக்கையுடன் அவரை மன்றாட்டுவோமாக. அப்பா பிதாவே, திருச்சபையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் அருள் சகோதர சகோதரிகள் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து நல்ல தேக சுகத்தை தந்து இவர்கள் வழியாக உமது இறையாட்சி என்னும் விதை எங்களுள் வேர்விட்டு வளர இறைவா உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். எல்லாமல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஊற்றாகிய இறைவா, உலக நாட்டு தலைவர்கள் இயேசுவின் இறையாட்சி அரசான அன்பு, நீதி, உண்மை, மகிழ்ச்சி என்றும் இரக்கத்தை அடித்தளமாக வைத்து அவர்களை நாடி வரும் அண்டை நாட்டிற்கு உதவிகரம் நீட்ட இறைவா உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். எல்லாமல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, மலேசிய நாட்டு தலைவர்கள் மதம், இனம் என்று தங்களுக்குள் குறுகிய எல்லையை வகுத்து கொள்ளாமல் மக்கள் நலம் கருதி நேர்மையுடனும் தூய்மையுடனும் அவரவர் சுயநலத்துக்காக சேவை செய்யாமல் நல்ல சமாரியனை போல் உருமாறி சேவை செய்ய இறைவா உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அப்பா பிதாவே, இறைப்பணி என்பது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு பணி. திருச்சபை பணியில் தங்களை அர்ப்பணிக்கும் ஒவ்வொருவரும் இறைவன் தரும் அழைப்பை ஏற்று அவரது வார்த்தைக்கு
தமது உள்ளத்தில் இடம் அளித்து தமது முழு ஈடுபாட்டுடன் சேவை செய்ய இறைவா உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் மீட்பரே, தீராத நோயாலும் தனிமையாலும் மனநோயாலும் துன்பப்படும் மக்களுக்கு நீர் அச்சாரமாய் முத்திரையாய் அபிஷேக வல்லமையை தந்து காலைவெல்லாம் காத்து இரட்சிக்க இறைவா உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, இறைவனும் மனிதருமாகிய கிறிஸ்துவை தாம் திருவயிற்றில் தாங்கிய கன்னி தாயின் வேண்டுதலால் எங்கள் மன்றாட்டுகளுக்கு தயவாய் செவி சாய்த்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உண்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரே, என்னையும் உங்களுடையும் இப்படி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றுக்கபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உண்மை நோக்கி மன்றாட்டும் திரு ஆவியின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். நம்பிக்கையால் புனிதில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள்வராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உண்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஏதியங்களை மேலும் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. It is truly right and just, our duty and our salvation, always and everywhere to give you thanks,
Lord, Holy Father, Almighty and eternal God, for you so loved the world that in your mercy you sent us the Redeemer to live like us in all things but sin, so that you might love in us what you loved in your Son, by whose obedience we have been restored to those gifts of yours, that by sinning we had lost in disobedience. And so, Lord, with all the angels, we to give you thanks, as an exaltation we acclaim. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுந்து எக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தத்துமாக எங்களுக்கு இவை மறுவனாக. அவர் பாடுபட உளம் கணித்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிரித்து தாம் சீடருக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விழுந்து அறிந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடருக்கு அழைத்து அவர் கூறுவதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பாருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். Therefore, as we celebrate the memorial of his death and resurrection, we offer you, Lord, the bread of life and the chalice of salvation, giving thanks that have held us worthy to be in your presence and minister to you. Humbly we pray that partaking of the body and blood of Christ,
we may be gathered into one by the Holy Spirit. Remember, Lord, your church spread throughout the world and bring her to the fullness of charity, together with Francis, our Pope, and Julian Lau, our Archbishop, and all the clergy. சற்று நேரம் நம்மளுடைய குடும்பத்துக்காக நாம் வேண்டுவோம். அதே நேரத்தில் நோயாளிகளுக்காக நாம் வேண்டுவோம். Pray for all the sick, especially those who are infected with COVID. Let's pray for them. Also pray for today's Mass intentions. Remember also our brothers and sisters. நம்மளுடைய மரணம் சகோதர சகோதரிக்காக நாம் வேண்டுவோம். We pray for all our deceased family members, parishioners, for the souls in purgatory. இன்றைய பூச ஒப்புக்கத்திற்காக அந்த ஆத்மாக்காக நாம் வேண்டுவோம். Who have fallen asleep in the hope of the resurrection, and all have died in your mercy, welcome them into the light of your face. Have mercy on us all, we pray, that with the Blessed Virgin Mary, Mother of God, with Blessed Joseph, her spouse, with the blessed apostles and all the saints, Jacinta and Francisco, who have pleased you throughout the ages, we may merit to be co-heirs to eternal life, and may praise and glorify you through your Son, Jesus Christ. இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல தேவனாகிய தந்தையே, துய ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இன்றைக்கு நாம் கர்த்தர் கவசம் வேண்டும்போது குறிப்பாக ஸ்ரீலங்கா மக்களுக்காக நாம் வேண்டுவோம். ரொம்ப குழப்பமாக இருக்குது அந்த நாடு. அவங்களுக்காக இந்த கடவுள் கொடுத்த ஜெபத்தை அவங்களுக்காக நாம் வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்கள் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பெரும்பாத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீர எங்கள் பாவங்களை பெறாமல் உமது திரு ஆவியின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்துவீராக. என்றும் வாழ்ந்து ஆட்சியில் செல்கின்றவர் நீரை. ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் என்றும் இருப்பதாக. நாம் ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம்.
இதோ இறைவனின் செம்மேறு, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மேல் வெதுக்கி அழைக்கப்பட்டவர் பெரும் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் இருந்தது நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆத்மா நலமடையும்.
மன்றாட்டுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருள் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உண்மை வேண்டுகின்றோம். எவ்வாறு எம்மேலே நீங்கள் நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்குவதால் அவற்றின் மீட்பு அளிக்கும் பயன் எங்களில் வளர செவீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உண்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அறிவிப்புகள். முதியோர் கிறிஸ்துவ புதுமுக சடங்கு RCIA மற்றும் பெரியோர் உறுதிப்பூசுதல். இவ்வகுப்பு வருகிற வியாழக்கிழமை 14ஆம் தேதி முதல் இரவு 7:30 மணிக்கு தொடங்க உள்ளது. கத்தோலிக்க நம்பிக்கையில் ஆர்வம் உள்ளவர்களை உங்களுக்கு தெரிந்திருந்தால் பங்கு அலுவலகத்தையோ அல்லது பங்கு மின்னஞ்சல் முகவரிக்கு வழியாகவோ அல்லது கூடுதல் விவரம் பெற ஒருங்கிணைப்பாளர் சகோதரி அஞ்சலின் அவர்களை தொடர்பு கொள்ளவும். பலிப்பீட பணியாளர் புதிய உறுப்பினர் சேர்ப்பு மற்றும் கூட்டம். பங்கில் புதிய பலிப்பீட பணியாளர்கள் தேவைப்படுகிறார்கள். உங்களுக்கு பணி செய்ய ஆர்வம் இருந்தால் மற்றும் உங்களின் முதல் புது நன்மை அருட்சாதனத்தை பெற்றிருந்தால் இம்மாதம் சனிக்கிழமை 23ஆம் தேதி காலை 10 மணி முதல் 11 மணி வரை பத்திமா மண்டபத்தில் நடைபெறும் கூட்டத்தில் கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். மேலும் தகவலுக்கு பங்கு அலுவலகம் அல்லது ஒருங்கிணைப்பாளர்கள் சகோதரர் ஜேம்ஸ் மற்றும் சகோதரர் சேமுவேல் அவர்களை தொடர்பு கொள்ளவும். நன்றி. அன்பார்ந்த இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நம்மளுடைய அறிவிப்பாளர் சொன்னது போல பீட சிறுவர்கள் பாருங்கள், நம்முடைய பங்குல ஆண்கள் பெண்கள் பீட சிறுவர்களாக பணி செய்கிறார்கள். பீட சிறுவர்களாக. ஸோ 23ஆம் தேதி இந்த மாதம் சனிக்கிழமை காலை 10 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் புதிய பீட சிறுவர்களுக்கும் பழைய பீட சிறுவர்களுக்கும் ஒரு சின்ன ஒரு பயிற்சி அவர்களுக்கு நாம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா அவர்கள் நிறைய நமக்கு உதவி செய்கிறாங்க, குறிப்பாக குருவானவர்களுக்கு. ஸோ பெற்றோர்களே, உங்களுக்கு பிள்ளைகள் ஆண்களும் சரி பெண்களும் இருக்கலாம், அதாவது முதல் நற்கருணை பெற்றிருந்தா அவர்கள் கண்டிப்பாக இந்த பணியை செய்யலாம். சின்ன வயதிலே நம்முடைய பிள்ளைங்களுக்கு பணி செய்ய நம்ம கற்றுக் கொடுப்போம். இந்த பங்குல பெரிய ஒரு பாராட்டு என்னவென்றால் பாருங்கள், பெண்களும் இங்கே இருக்கிறார்கள். பெண்களும் பீட சிறுவர்களாக பணி செய்கிறார்கள். இது சந்தோஷமான ஒரு செய்தி. நம்முடைய பேராயர் ஆர்ச் பிஷப் ஜூலியன் லியாவ் கொடுத்த அனுமதியிலிருந்து பெண்களும் இங்கே பணி செய்கிறார்கள். அது ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி. ஸோ நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், 23ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் தேவான் ஃபத்திமால உங்கள் பிள்ளைங்களை விட்டுருங்க. யார் பீட சிறுவர்களாக பணி செய்ய விரும்புகிறார்களோ. நம்முடைய பங்குல தமிழ் அப்போஸ்தலர் பங்குல குழுவில் புதிதாக ஸ்டீவனை நியமிச்சிருக்கிறோம். ஸ்டீவன் அவர் கோயருக்கு இன்சார்ஜ், பாட்டுக்குழுக்கு அவர் இன்சார்ஜ். ஸோ ஒவ்வொரு வியாழக்கிழமை ஒவ்வொரு வியாழக்கிழமை அந்தியில் 7:30 மணிக்கு நம்ம ஆலயத்தில் அவர்கள் ப்ராக்டிஸ் வைப்பார்கள். ஸோ யாருக்கு பாட விருப்பப்படுறீங்களோ, பாடுறது கடவுள் கொடுத்த ஒரு கொடை. ஆனால் கடவுள் கண்டிப்பாக பணி செய்கிறவங்களை அவர்களுக்கு வேண்டிய அந்த அருளை கடவுள் கொடுப்பார். ஸோ அந்த நம்பிக்கையோட வாங்க, பணி செய்யுங்க, சந்தோஷமாக இருப்போம். எல்லாருக்கும் நம்ம வாய்ப்பு கொடுப்போம். ஸோ வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வியாழக்கிழமை மாலை 7:30 மணிக்கு நம்ம பங்குல ப்ராக்டிஸ் வைப்பாங்க, கோயர். ஸோ புதிதாக சேர விரும்புவோர் தயவு செய்து உங்களுடைய ஆதரவை கொடுங்கள். அன்பார்ந்த இன்றைய மக்களே, இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தியை உங்களிடம் நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது நம்முடைய அருள் தந்தை என்ட்ரூ மாணிக்கம் அவர் இந்த ஆண்டு 20 ஆண்டு, அதாவது வெள்ளி விழா, சில்வர் ஜூபிலி 20 ஆண்டு வெள்ளி விழா, குருத்துவ வெள்ளி விழாவை கொண்டாட இருக்கிறார். அவருடைய வெள்ளி விழா நிகழ்ச்சி அடுத்த வாரம் சனிக்கிழமை சாட்டர்டே 16ஆம் தேதி சனிக்கிழமை அந்த மாலை திருப்பலியில நம் அருள் தந்தை கொண்டாடுவார்.
அதுக்கு பிறகு நாம் அனைவரும் அவரோடு சேர்ந்து கொண்டாட இருக்கிறோம். அனைவருக்கும் உணவு உண்டு. ஸோ தயவு செய்து அடுத்த வாரம் சனிக்கிழமை மாலை 6 மணி திருப்பலியில் அருள் தந்தை கொண்டாடுவார். அவருடைய ஆக்சுவல் டே வந்து 17th of July, which is the following day, மறுநாள் 17 அவர் வந்து 97ல் எஸ்எஃப்ஐ பங்குல அவர் குரு பட்டம் நம்முடைய மறைத்து போன கார்டினல் சொட்டே பெர்னாண்டஸ் கையால் குரு பட்டம் அபிஷேகப்பட்டார். 17/7/97. ஸோ அவருக்காக அவர் நம்ம பங்குல வந்து தங்கி கொண்டு இருக்கிறார். நம்மளுடைய பங்கு, அவர் நம்மளுடைய தந்தை, நம்மளுடைய குருவானவர். அவருக்காக நாம் கொண்டாடுவோம். அவருக்காக நம் கடவுளை பார்த்து நன்றி கூறுவோம். அடுத்த வாரம் சனிக்கிழமை 6 மணிக்கு தமிழ் பூசை அடுத்த வாரம் அவர் தான் கொண்டாடுவார். நானும் இருப்பேன். அதுலேயும் ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி நடக்கும். தமிழ் பூசையிலும் சின்ன ஒரு நிகழ்ச்சி நடக்கும். ஆனால் அவருடைய அந்த செலிப்ரேஷன், அந்த கொண்டாட்டம், கடவுளுக்கு நன்றி கூறுவது அடுத்த வாரம் சனிக்கிழமை 6 மணிக்கு. நன்றி. தேங்க்யூ ஃபாதர். பத்திமா பங்குக்கு நான் வந்து மிக்க நன்றி சொல்லணும். ஃபாதர் வில்லியம் அண்ட் த பீப்புள் ஆஃப் காட் இந்த சில்வர் ஜூப்ளி கொண்டாட. தேங்க்யூ வெரி மச் ஃபாதர் அண்ட் ஆல் த பேரிஷ்னர்ஸ் ஆஃப் அவர் லேடி ஆஃப் ஃபாத்திமா. அவர் தமிழ் பூசை மத சொன்னது மாதிரி எனக்கு பயந்துன்னு நான் அவரே பாருங்க பூசை பரவாயில்ல. ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேற்றது. இறைவனுக்கு நன்றி.